இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஹீரோ ஷாவ் 2 பேருமே அங்கே பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வர்றாங்க. அவங்க ரொமான்ஸ் பண்ண போகும்போது, நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணாதீங்க, விலகிருங்கன்னு சொன்னதுமே, நான் இப்போ என்ன தப்பாக பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீ வந்து விலகிருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஷேன் உன்னை வந்து மேரேஜ் பண்ணாமல் ஹாலில் விட்டுட்டு வேறு ஒருத்தியோட பின்னாடி ஓடி போயிட்டான். நீ வந்துட்டு அவனுக்காக இவ்வளோ தூரத்துக்கு வந்து கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லும்போது தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஷென்னுக்குமே மீட்டிங் நடந்துட்டுருக்கு. அப்போங்க அவங்க ஜெனி என்ற பொண்ணு கால் பண்ணிட்டு அங்கே அவனுக்கு வந்து கூப்பிட்டதுமே, நான் இப்போ உடனே அவளை போய் காப்பாற்றணும், அவன் மிக ப்ராப்ளத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு இவன் மேரேஜை விட்டுட்டு அங்கே போனதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே அங்கே அசிங்கமாயிருது. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வாஷ்ரூமில் அவங்க போயிட்டு ரொம்பவே வந்துட்டு கவலைப்படுறா. அப்போ அவங்க அம்மாவும் சிஸ்டருமே வந்துடுறாங்க. நீ வந்து தப்பான முடிவு எதுவும் எடுத்துடக்கூடாது, நீ தயவு செஞ்சு என் கூட வான் சைட்டு அங்கே கூப்பிடும்போது நம்ம ஹீரோயின் நீ விட்டுட்டு போனதுக்காக நான் அப்படி தப்பாலாம் முடிவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் முன்னாடியுமே போய் திரும்ப அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறா. எனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் கிடையாது, எனக்கு அவனுக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, இந்த மேரேஜை நான் கேன்சல் பண்ணுறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே கோவமாயிட்டு, உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு தகுதி இருக்கா என் பையனை விடுற லெவலுக்கு, இப்போ என்ன வந்துட்டு அவன் தப்பாக பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அங்கே போனதும் உங்கள் பையன் மேரேஜை விட்டுட்டு வேற ஒருத்திக்காக போயிருக்கான், இதை விட வந்துட்டு பெரிய என்ன வந்து தப்பு இருக்க போகுது, நீங்கள் அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா, அவன் என்ன சீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் பையங்கன்னா அப்படி தான் மற்ற பொண்ணுங்களோட சுத்த தான் செய்வாங்க, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்லும்போது அப்போ அவங்க சிஸ்டருமே உன் குடும்பம் வந்துட்டு எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன தெரியாதா, நீ வந்து எங்கள் குடும்பத்தை எதிர்த்து என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் வேறு வாய்க்கு வந்தபடி அங்கே பேசிகிட்டு இருக்கா. அப்பாவுமே மட்டுமாரி இதெல்லாமே ஹீரோயின்ட்ட பேசினதுமே இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் எதுவும் பேச விரும்பலன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரோட போஸ்டரையுமே அவள் அடித்து உடைச்சிட்டு இந்த மேரேஜை நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு இது ஃபேமிலியை இன்சல்ட் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கும்போது அங்கே தான் நம்ம ஹீரோ ஷாவ் இருந்திருக்கான். அப்போ அங்கே அவன் இப்போ என்ன வந்துட்டு அவள் தப்பாக சொல்லிட்டா, கரெக்டாக தானே பேசிகிட்டு இருக்கா, அவன் பண்ணது தப்பு தானேன்னு சொன்னதும் நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கா, அவன் உன் ஃப்ரெண்டு, உனக்கு வந்துட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணாமல் இவளுக்கே நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் ஃப்ரெண்டுன்றதுக்காக நான் போய் அவளுக்கு தப்புக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா, எனக்கு வந்துட்டு நியாயத்துக்கு தான் சப்போர்ட் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு அவன் பேசியிருக்கான். ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு வெளியே வரும்போது தான் நம்மளோட ஹீரோ வந்து நீ பேசாமல் வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதும் எனக்கு நீ ஒரு சான்ஸ் கொடு, ஏமாத்திட்டு போயிருக்கான் அப்படின்றத சொல்லிட்டுங்க பேசும்போது நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் என்னை ஏமாத்திட்டான்றதுக்காக அவனோட ஃப்ரெண்டை போய் நான் மேரேஜ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அந்த ஷென் அங்கே கால் பண்ணிவிட்டு இப்படி ஜெனிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், உனக்கு நாளைக்கு வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னதும் ஒன்றும் தேவை கிடையாது, அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நீ ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணியிருக்கலாம், இல்லை வெட்டிங்கை முடிச்சுட்டு கூட போயிருக்கலாம், நீ பாதியில் விட்டுட்டு போவேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஃபோனை கட் பண்ணிவிட்டு நான் இப்போயுமே சொல்கிறேன் கேளு, நீ வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நைட் போல் 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோயினுக்கு பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, நான் இந்த மாதிரி சோகத்தில் இப்படி தப்பான முடிவு எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது, அவனோட ஃப்ரெண்டோட சேர்ந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது, இவனே ஒரு ப்ளே பாய், இவன் கூடிய சீக்கிரம் என்னை விட்டுட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேசாமல் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம், அவன் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து வெளியே போனால் அந்த சென் அந்த ஜெனியோட சேர்ந்து வந்துட்டுருக்கான். ஸோ அந்த ஜெனி பார்த்தா நல்லா தான் இருக்கா, அப்படின்னா இவன் என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. ஸோ ஃப்ரெண்ட் ரொம்ப கோவமா இருப்பாள்ப்பா, மண்டபத்தில் நீ விட்டுட்டு வந்து கல்யாணம் பண்ணாமன்னு சொன்னதும் அவட்ட வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாலே புரிஞ்சுக்குவா, அவன் என்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றதாமே சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு வந்து புரிஞ்சுக்குது, அப்படின்னா இவன் ஆரம்பத்துலேருந்து நம்மளை சீட் பண்ணிட்டு இருக்கான், இங்கே வந்து பார்த்தா பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து பின்னாடியே போனால் நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அவன் மேலே போய் இடிச்சதுமே இப்போ கண் கூட பார்த்துட்டா உன் பாய் ஃப்ரெண்ட் எப்படிப்பட்டவேன்னு, இப்போயாச்சும் நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியான்னு சொல்லிட்டுங்க கேட்டா அவங்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஏய் ஷாவ் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு வந்ததுமே இவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு, இவே வேற மாட்டி விடுற மாதிரியே பேசுகிறானேன்னு சொல்லிட்டு அவனை போய் எங்கள் கிஸ் பண்ணிட்டு சமாதானப்படுத்துகிறா. ஸோ நான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஸ்டே பண்ணலான்னு ஹோட்டலில் வந்தேன், நம்ம ஹீரோ சொன்னதுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்கா, உன் குடும்பமானமே போயிடும், இப்படிலாம் நீ பண்ணாதான்னு சொன்னதும் அதெல்லாம் நீ பேசுகிற பற்றியா, அதை இந்த உலகத்திலே பெரிய காமெடி, நீ கல்யாணம் பண்ண பொண்ண வேண்டிய மண்டபத்தில் விட்டுட்டு வேற ஒருத்தி கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க, நீ எல்லாம் வந்து பேசுகிறியான்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வேமா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இவனுமே பின்னாடியே வந்துட்டு நீ என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை என்ன மீட் பண்ண வைக்க முடியாதான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆனால் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாகி போயிடுது, ஐயோ இவ வேற பார்த்தா பெரிய பிரச்சனையாகுமேன்னு சொல்லிட்டு ஃபேஸை வேமா இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிறா. ப்ளீஸ் டார்லிங் நம்ம வீட்டுக்கு போகலாம், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலன்னு சொன்னதும் என் கேர்ள் ஃப்ரெண்டு உன்னை மீட் பண்ண விருப்பம் இல்லை, அவள் வீட்டுக்கு போகணுமா, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போனதுமே இந்த ஷென்னுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிட்டுருக்கு. அங்கே போய் நீ எதுக்காக வந்து அவனை பார்த்து இன்னும் பயந்துட்டுருக்க, நீ என்னை டேட் பண்ணுறேன்னு சொல்ல வேண்டியதானேன்னு சொன்னதும் நான் இப்போ உன்னை டேட் பண்ணேன், நீயா ஏதாச்சும் உளறிட்டு இருப்பியா, நீ நான் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் மேலெல்லாம் போகாதுன்னு அவள் சொல்லிட்டு
பேசிகிட்டு இருக்கா. ஸோ போனதுமே அவன் கூட சேர்ந்து இருந்த ஞாபகங்கள்லாம் வந்துட்டுருக்கு. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே தூக்கி போட்டு எல்லாத்தையுமே உடச்சிட்டு அவள் லக்கேஜை பேக் பண்ணிட்டு வெளியே வந்தா. அப்பயுமே அங்கே நம்ம ஷாவ் நின்றுட்டுருக்கான். நீ எதுக்காக என் பின்னாடியே சுற்றிட்டு என் உயிரை போட்டு வாங்குற கூட சேர்ந்து எனக்கு வர விருப்பலன்னு சொன்னதுமே, ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, கண்டிப்பாக வந்து நான் நல்ல பாய் ஃப்ரெண்டாக நடந்துக்குவேன்னு சொன்னாலுமே அவள் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போது, நான் எத்தனை வருஷமாக உனக்காக காத்துட்டு இருந்தேன் தெரியுமா, எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு, இதை கண்டிப்பாக நான் விட போகிறது கிடையாது, நீ எப்படினாலும் வந்துட்டு என் கூட வந்து திரும்ப ரிட்டர்ன் வருவேன்னு அவன் சொல்கிறான். எனக்கு வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் நல்ல வேளை என் பேரண்ட்ஸ் இந்த வீடு எனக்கு கொடுத்தாங்க, இல்லை இப்போ எனக்கு தங்குறது கூட வீடு இல்லாமல் இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது, அப்போ அந்த ஷென் வேறு ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணிவிட்டு, நீ என்னப்பா என்னை வந்து பிளாக் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்க, உன்ட்ட நான் பேசுகிறதுக்கு விருப்பம் கிடையாது, ஃபோனை கட் பண்ணுன்னு சொன்னதுமே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்க அம்மாங்க கால் பண்ணிட்டு இருக்காங்க. என்னம்மா நீ வந்துட்டு பேசாமல் இருந்துட்டுருக்க ஷென்ட்டு, அவன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணா, நீ வந்துட்டு பேசுமான்னு சொன்னதுமே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறா. அங்கே நான் வந்துட்டு எதுக்காக அவன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே அவங்க அப்பாவோட மெடிக்கல் ஃபீஸ் எல்லாமே அவன் தான் பார்த்துட்ருக்கான். இப்போ நீ ஒரு வேளை பேச மாட்டேன்ட்டேன்னா அப்பாவுக்கு ஃபீஸ் யாருமா கட்டுவாங்க, நீ என்னன்னு சொல்லிட்டு கேளுன்னு சொன்னதும் ஹீரோயின் டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே நீ எதுக்கு நீ சொன்னேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அங்கே மீட் பண்ணவே வர சொல்கிறான். ஸோ ஹீரோயின்மே அங்கே மீட் பண்ணுறதுக்காக அங்கே கிளம்பி போகிறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் வந்துட்டு அவளை சமாதானப்படுத்தினேன்னா அவள் சமாதானமாயிருவா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஜெனி சொல்கிறா, ஆமாம் அவளை மாதிரி பூவரான பொண்ணுக்கெல்லாம் உன்ன மாதிரி பணக்காரன் கிடைக்கிறது ரொம்ப பெரிய மேட்டர் தானே, அவளுக்கெல்லாம் வந்துட்டு உன் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கே வந்துட்டு ஆசைப்பட்டுட்ருப்பா, கண்டிப்பாக அவன் ஒத்துக்குவா, நீ பேசாமல் வந்துட்டு சமாதானப்படுத்துன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் உள்ளே வந்துட்டு நான் வந்து உன் கூட சேர்ந்து பிரேக்கப் பண்ணுறேன், இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சவகாசம் கிடையாதுன்னு சொன்னதும், என்ன மாதிரி ஆளை விடுறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அவன் ரொம்பவே கோவப்பட்டுட்டு ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ அந்த ஜெனியுமே இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே, நான் மட்டும் உங்களுக்கு நடுவில் வரலைன்னா இப்படிலாம் நடந்திருக்காது இல்லை சிஸ்டர், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நல்ல மாதிரி அங்கே பேசிட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினுக்கு செம கடுப்பாய் போயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சதுமே, நான் உங்ககிட்ட சாரி தானே கேட்க போனேன், பட் வந்துட்டு இப்படிலாம் நடந்துச்சு நான் எதிர் கூட பார்க்கல, சாரி தானே கேட்க போனேன், எதுக்காக என்ன இப்படி சிஸ்டர் கோவப்பட்டு அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டு அங்கே ஆக்ட் பண்ணுறா. ஸோ அப்போங்க என்ன தைரியம் தான் நீ அவன் மேலே கையை வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே ஆளுங்களை வச்சு அவளை அடிக்க சொல்ல போகும்போது அவள் ட்ராமா பண்ணுறா. அவள் ஒரு லேடி, அவள் மேலே அப்படி கை வச்சிங்கன்னா அவளுக்கு வந்து தலைமெல்லாம் வந்துருச்சுன்னா என்ன ஆகுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே அங்கே நம்ம ஹீரோ மாஸ்க் போட்டுட்டு அங்கே ஏகப்பட்ட பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கான். போட்டு எல்லாத்தையுமே அங்கே அடி வெளுத்து விட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே இந்த பையன் யாருப்பா, பார்க்குறதுக்கே ரொம்பவே பயங்கரமாக இருக்கான், ரொம்ப டேஞ்சரானவே மாதிரி இருக்கான், அவளை வேற தூக்கிட்டு போயிட்டானே, அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லும் போது அந்த ஜெனி சொல்கிறா, ஐ திங்க் அவள் புதுசாக ஏதோ பாய் ஃப்ரெண்டை ஏற்படுத்திட்டான்னு நினைக்கிறேன், அதனால தான் உன்னை கழட்டி விடுறதுல ரொம்ப மும்புறமாக இருக்கா, எனக்கு என்னமோ டவுட் ஆகிட்டு இருக்குப்பான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும், அவளை மாதிரி ஒரு ஆளை நான் லைஃப்பில் வந்துட்டு லவ் பண்ண தான் பெரிய தப்பு, நான் வந்து கண்டிப்பாக இப்போ ரிகரேட் பண்ணுறேன், எப்பயுமே லவ் பண்ணிட்டு இருந்தேன், உன் கூட சேர்ந்து கொஞ்சம் வந்து பிரச்சனையாகி பிரேக்கப் ஆனதுமே அவன் மேலே எனக்கு அட்ராக்ஷன் ஆயிடுச்சு, பட் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டே உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ரிங்கை போட்டு நம்ம இதுக்கப்புறம் வந்து கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அந்த ஜெனிக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. நெக்ஸ்ட் டே எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. அப்போ அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு இப்போ அவங்க நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிடுச்சுக்கு. அப்போ அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட் அங்கே வர்றா. அந்த ஷென் வந்துட்டு ரொம்ப சரியில்லாத ஒரு பர்சன்ப்பா, நல்ல வேளை உனக்கு அவனுக்கு பிரேக்கப் ஆச்சு, ரெண்டாவது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த ஜெனியை உடனே அவன் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டான், கூடிய சீக்கிரம் மேரேஜ் வேறு பண்ண போகிறானான்னு சொன்னதும் எனக்கு அவனுக்கு நடுவில் இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, நான் அவனை கண்டிப்பாக மேரேஜும் பண்ணிக்க மாட்டேன், அவங்க எப்படியாச்சும் போய் தொலையிட்டுன்னு சொன்னதுமே வாழ்க்கையை பற்றி தான் நான் யோசிக்கணும்னு அவள் சொல்லிட்டுருக்கா. நாளைக்கு அப்பாவுக்கு வேறு சர்ஜரி ஆக போகுது, அதுக்கு வேறு நான் காசு எல்லாமே ரெடி பண்ணணும்னு சொன்னதும் இப்போ என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, உனக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், நீ அதுக்கப்புறம் மிச்ச காசை நல்லா இட்டு ரெடி பண்ணிக்கோ, ரெண்டாவது ஆர்ட் கேலரி நடத்த போகிறாங்களா, எல்லா பெயிண்டர்ஸுமே கலந்துக்க போகிறாங்க, நீயுமே சூப்பராக பெயிண்ட் பண்ணி ஏகப்பட்டது வச்சுருக்கையில் பேசாமல் அதில் கலந்துக்கிறலாம், வின் பண்ணால் ப்ரைஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே அந்த பெயிண்டிங்கை கொண்டு வந்து அந்த மேனேஜர்கிட்ட அவள் கொடுத்ததுமே, இந்த பெயிண்டிங் வந்து பிடிச்சிருச்சுன்னா ஆளுங்களுக்கு உனக்கு காசு உடனே நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம், ஆனால் எந்த ஒரு கஸ்டமரையும் நீ கோவப்படுத்தக்கூடாது, நீ அப்படி படுத்துனேன்னா நீ வந்து பெனால்ட்டி கட்டணுமான்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. அந்த சென்னும் ஜெனியும் தான் அங்கே வந்திருக்காங்க. ஸோ அதை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் அவன் கண்டுமே பிடிச்சிடுறான் நம்ம ஹீரோயினோட பெயிண்டிங்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஆர்கனைசரை கூப்பிட்டு நீங்கள் இப்போ கூப்பிட்டு வந்து அந்த லேடி எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறீங்களா, எனக்கு இது புரியல, இதை நான் வாங்கணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுமே வர்றாங்க.
ஸோ அங்கே பார்த்ததுமே ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. பட் கோவப்படவும் முடியாது. ஏன்னா கோவப்படுத்தினா வந்து பெனால்ட்டி கட்டணுமேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அமைதியாக இருக்கா. இந்த பெயிண்டிங்கை நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அந்த ஜெனி, ஐயோ கடவுளே அப்படி நீயா இங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி எங்கள் ட்ராமா வேற பண்ணுறா. நீ இப்படி வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பெயிண்டிங் விற்கிற நிலைமைக்கு வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்பவே அவன் இன்சல்ட் பண்ணிச்சேக்கா. சரிப்பா நீ வந்துட்டு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணு. ஆனால் இப்போ நீ நீட் பண்ணி அதை பிடிச்சிட்டு எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு சரியாக பெயிண்டிங் தெரிய மாட்டுது அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயின் ரொம்ப பொறுமையாக அதே மாதிரி அங்கே பண்ணிவிட்டு இது ஹார்ட் ப்ரோக் ஆனால் என்ன நடக்குமோ அதை தான் நான் வரைஞ்சிருக்கேன். திரும்ப உறவு வந்து ப்ரோக் ஆனது சேராதுன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்பாங்க நான் சரி இதை வாங்குறதுக்கு வந்துட்டு ரெடியாக இருக்கேன். ஏன்னா உனக்கு இதை வாங்கினேன்னா காசு கிடைக்கும், உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு என்னமோ பிச்சை போடுற மாதிரி அங்கே கார்டை கொடுத்து இதை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்பாங்க அந்த ஜெனி பாவம் அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க, நீ இன்னுமே கொஞ்சம் வந்துட்டு ஹெல்ப் பண்ண அவங்களுக்கு, இன்னுமே கொஞ்சம் வந்துட்டு காசு எல்லாமே வந்துட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்லன்னு சொன்னதும் சரிப்பா நான் இன்னொரு பெயிண்டிங்குமே வாங்குறேன்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது திரும்ப இன்னொரு ஆர்கனைசர் வந்துடுறாங்க. இதை வந்து ஆல்ரெடி டபுள் ப்ரைஸ் கொடுத்து வாங்கிட்டாங்க மிஸ்டர் ஷென்னுக்கு, நாங்கள் இதை சேல்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஒன்று மாதிரி பர்சனோட எனக்கு இப்போ தேவைகள் கிடையாது, நீ என் மேலே பரிதாபமே படணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சுன்றப்ப நீ எதுக்காக வந்துட்டு எல்லா இடத்துலையும் என்னை தொந்தரவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அவன் வேமான ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இப்போ அவள் வேற ஒருத்தன் வந்து உனக்கு இவ்வளோ காசு கொடுத்ததை வாங்கியிருக்கான்னா நீ என்னை விட்டதுமே வேற எவனையும் வந்துட்டு பிடிச்சிருக்கு, அதனால தான் உன் மேலே இருக்க லவ்னால அவன் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கான்னு சொன்னதும் இதை பற்றி கேட்கணும்னு உனக்கு எந்த அதிகாரமே கிடையாது, உனக்கு எனக்கு ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சு போச்சுன்றப்ப நீ எதுக்காக இதை பற்றி கேட்டுட்ருக்க, அதான் நீ அவளை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே இல்லை, அப்புறம் எதுக்காக நீ என்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீ இப்படிலாம் என்கிட்ட கோவப்படாத, நீ இப்போ என்கிட்ட ஒரு தடவை மன்னிப்பு கேட்டேன்னா நான் உடனே வந்துட்டு அவளை விட்டுட்டு ஓன்ட்ட வந்துடுவேன்னு சொன்னதும் ஒன்றை மாதிரி ஒரு ஜென்மத்தை நான் பார்த்ததே கிடையாது, நீ வந்துட்டு என் பக்கத்தில் நெருங்கி வராமரு அதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. ஸோ அப்போ அங்கே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கேருந்து போனதுமே வந்து ஹோட்டலாமே போற்றி விட்டுச்சேக்கா. ஹீரோயின் கேட்குறா அப்போ நீ தான் காசு கொடுத்து வாங்கினியான்னு சொன்னதும் ஆமாம் நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணால் நீ ஏற்றுக்க மாட்டேன், ஸோ இது மூலியமாக நான் வந்து பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் பட் நான் வந்து இதுக்கு கரெக்டான ப்ரைஸ் எவ்வளவோ அவ்வளோதான் தான் உனக்கு கொடுப்பேன், நான் எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டேன்னு சொன்னதும் நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ வந்து ப்ரைஸ்லெஸ் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே நீ இப்படி என் பக்கத்தில் வராத தள்ளியே இருன்னு சொன்னதும் நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கா, ஒரு டைம் எனக்கு தான் வாய்ப்பு கொடுத்து பாரு, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொன்னதுமே ஹீரோயின் உன்னை மாதிரி பணக்கார பசங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கு போல், பட் எனக்கு அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. பட் அவன் உண்மையிலே ரொம்ப லவ் பண்ணிச்சேக்கான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே பேமெண்ட் எல்லாமே கொடுத்ததுமே அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிடுச்சேக்கா. அங்கே பார்த்தா ஒரு லேடி இருக்கா, அவள் ஹீரோயினை பார்த்து ரொம்பவே நக்கலாக பேசிட்டு ஆல்ரெடி எவனையோ விட்டுட்டாப்பா திரும்ப எவனையோ பிடிச்சிட்டா போல், அதனால தான் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் அங்கே அவங்க ஃப்ரெண்டுக்கு கோவமாயிட்டு சண்டைக்கு போகிறா. பட் ஹீரோயின் ரொம்ப கூலாக உட்காந்துட்டு நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கியிருக்கேன், யாரை ஏமாத்திலாம் வாங்க கிடையாது, ரெண்டாவது அவன் வந்து என்னை ஏமாத்தினா நான் அவனை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன், ஸோ நீ என்னை பற்றி பேசுகிறத வந்துட்டு வந்து தேவையில்லாத வேலை பண்ணாதான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது ஹீரோயினோட அந்த வெட்டிங் வீடியோ ரிலீஸ் ஆகிடுது. அதில் வந்துட்டு அவன் ஏமாற்றிட்டு விட்டுட்டு போனது இவன் ரொம்ப பிரேவாக டிசிஷன் எடுத்தது. ஸோ அதை பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாருமே உண்மையிலேயே இந்த பொண்ணு ரொம்ப பிரேவான லேடிப்பான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, வாய் மூடிட்டு பேசாமல் இருக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஹீரோயின் லைஃப்பில் வந்து ஏமாத்துறவே எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தூக்கி போட்டுட்டு நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறேன், எவன் காசையும் பிடிங்கி சம்பாதிக்கலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போயிடுச்சுக்கா. ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது, கிட்னாப் பண்ணி வச்சுருக்கோம், 50 மில்லியன் காசு கொடுத்தா தான் விடுதலை பண்ணுவோன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது, அவ்வளோ காசுக்கு நம்ம எங்கடா போகிறதுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே எப்படியாச்சும் இந்த காசை நம்ம ரெடி பண்ணணும்ப்பா, இல்லைன்னா அம்மா ஏதாச்சும் பண்ணிடுவானுங்க கொலகார பசங்கன்னு சொல்லிட்டு அவள் வேற பயந்துச்சேக்கா. ஸோ ஹீரோயின் எப்படியாச்சும் காசை வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு யாராட்டையும் கடன் கேட்டு பார்க்குறா. பட் வந்துட்டு முடிய மாட்டுது. அங்கே அந்த ஷென் வேற கால் பண்ணிவிட்டு நீ பேசாமல் இப்போ ஹோட்டலுக்கு கிளம்பி வா, உங்கள் அம்மாவை நான் தான் கிட்னாப் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே ஹோட்டலுக்கு போனதுமே அப்போ அவன் உங்கள் அம்மா வேணுமோ நான் கிட்னாப் பண்ணலைப்பா, ஆனால் வந்துட்டு இப்போ அவங்க 50 மில்லியன் காசு கேட்டாங்கன்னு தெரியும், நான் வந்துட்டு அதை உனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்ருக்கேன், நீ ஒரே ஒரு நாள் நைட் மட்டும் என் கூட வந்து ஸ்டே பண்ணுன்னு சொன்னதுமே இன்னும் பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கா, உனக்கு எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுல அப்புறம் ஏன் நீ இப்படி முட்டாள் மாதிரி பேசுகிறேன்னு சொன்னதும் பிரேக்கப் ஆனால் என்ன இதெல்லாம் பண்ணுறதுக்கு இத்தனை வருஷமாக என்னமோ லவ் பண்ணல என்ன, அதுக்கு ஒரு தடவையாச்சும் என் கூட சேர்ந்து இருந்தா என்ன, உனக்கு காசு வந்துட்டு கிடைக்குது இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே ஹீரோயின் கோவமாயிட்டு இந்த மாதிரி
வேலை என்கிட்ட பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோவுமே அந்த இடத்த கண்டுபிடிச்சவங்க வந்துடுறான். கதவை திறந்தாங்க. நம்ம ஹீரோ நின்றதுமே அவன் ஏதாச்சும் உன்ட்ட மிஸ்பே பண்ணானான்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ எதுக்காக எல்லா இடத்துலையுமே ஃபாலோ பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்க, இதெல்லாம் நீ எனக்கு வந்துட்டு அக்கறைப்படணும்னு அவசியம் கிடையாது, என்ன கேர் பண்ணிக்க எனக்கு தெரியும்னு சொல்லும்போது, நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு காசு வேணா கொடுக்குறேன்னு சொன்னதும் அது தேவை கிடையாது, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. உன்ன மாதிரி பசங்களுக்கு வந்துட்டு பொண்ணுங்களும் கூட வந்து நைட் ஸ்பெண்ட் பண்ண மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. ஸோ நீ என்கிட்ட விலகி ஏறாதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது, நீ வந்துட்டு எனக்காக ஒரு 3 பெயிண்டிங் மட்டும் பண்ணி கொடு, உனக்கு வேண்ட காசை நான் கொடுக்குறேன்னு சொல்கிறான். என்னோட வெட்டிங் ரூமை நான் வந்து அலங்கரித்து வைக்கணும்னு சொன்னதும், அப்படின்னா ஆல்ரெடி நீ என்கேஜ், நீ வேற ஒருத்தைய மேரேஜ் பண்ண போயிட்டு நீ என் பின்னாடி சுற்றிட்டு இருக்க, நீ என்கிட்ட வந்து பின்னாடி வராத, உனக்கு வந்து பெயிண்டிங் முடிஞ்சதுமே நான் கால் பண்ணுறேன், அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு வந்துட்டு எந்த சவகாசமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதும், அப்பாங்க அவனோட அசிஸ்டன்ட், சார் நீங்கள் எதுக்காக மேடம்கிட்ட சொல்லாமல் இருக்கீங்க, நீங்கள் அவங்கள தான் லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அப்படின்றத சொன்னதுமே, பட் நான் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், சொன்ன அவள் வந்து இப்போ ரிஜெக்ட் பண்ணிடுவா, அதனால தான் நான் சொல்கிறான். அவனை பார்த்துட்டு நீ என்னப்பா இங்கே ஹோட்டலில் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், நான் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக வந்தேன்னு சொன்னதும், ஹோட்டலில் 2 பேரும் மீட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், அதை பற்றி உனக்கு கேட்கணும்னு என்ன அவசியம் இருக்குது, நீ வந்து லவ் பண்ணிட்டு மேரேஜ் பண்ண போறேன்னா ஓ வாழ்க்கையை மட்டும் நீ பாரு, மற்றவங்கள பற்றி அக்கறைப்படாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே கொஞ்சம் பணத்தை மட்டும் எடுத்துட்டு அவங்க அம்மாவை காப்பாற்றுறதுக்காக அந்த ரவுடிங்கிட்ட போகிறா. எங்கள் அம்மா உங்ககிட்ட வந்துட்டு கடன் வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும், அந்த கடனை நான் கூடிய சீக்கிரம் அடைச்சிடுறேன், இப்போ இந்த காசை வச்சுட்டு விடுங்கன்னு சொல்லிட்டேக்கா. பட் அவனுங்க கோவமாயிட்டு ஃபுல்லாக காசையும் கொடுத்தாதான் விடுவோன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கானுங்க. அங்கே ஹீரோயின்ட்டையுமே மிஸ்பே பண்ணலான்னு சொல்லிட்டு வேற சில பேருக்கு ஐடியா தோணிட்டு இருக்கு. இப்போ ஹீரோயின் நீங்கள் தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்காதீங்க, ஒழுங்காக எங்கள் அம்மாவை விடுங்க, இல்லைனா கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறப்ப கொஞ்ச நேரத்தில் அங்கே நம்ம ஷாவ் வந்துடுறான். அங்கே பொட்டி நிறைய பணத்தை கொண்டு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ காசு தேவையோ எல்லாமே இருக்கா, அவங்கள விட்டுங்கன்னு சொன்னாலுமே கேட்க மாட்டானுங்க. ஸோ அங்கே கார்ட்ஸ்மே வந்துட்டு பயங்கரமாக போட்டு அங்கே அடி வெளுத்து விட்டு அவங்க அம்மாவையும் காப்பாற்றிடுறாங்க. அங்கே டாக்டரெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே செக்அப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது, அங்கே நம்ம ஹீரோ மேலே அட்டாக் பண்ண அந்த பர்சன் போகிறப்ப நம்ம ஹீரோயின் உடலை போய் விழுந்ததில்ல, அவளுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டுறாங்க, ஏதோ ட்ரக்கை ஏற்றி விட்டாங்க போல், அவள் ரொம்ப ஒரு மாதிரி வந்துட்டு ஃபீல் ஆகிட்டு இருக்கா. ஸோ அவன் வேமா அங்கே காப்பாற்றி அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான் ஹீரோயினை. இந்த ஷென்னை பார்த்தா அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி ஹீரோயினோட அக்கௌண்ட்டுக்கு 10 பில்லியன் போட்டு விட சொன்னதுமே, நீ என்னப்பா அவளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், இப்போ என்ன வந்துட்டு காசு கொடுத்துட்ருக்க அவளுக்குன்னு சொன்னதும், நான் காசு கொடுத்தா அவளுக்கு புரிஞ்சுக்கல, நான் உண்மையிலே அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு புரிய வைக்கதான்னு சொன்னதுமே, பட் ஆனால் ஷா வந்துட்டு அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அடிச்சு அவங்கள காப்பாற்றிட்டதா கேள்விப்பட்டேனேப்பா, காசு எல்லாமே கொடுத்துட்டாங்களேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அவளுக்கு வந்துட்டு அவன் ஏன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா, 2 பேத்துக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு இருக்கு அவனுக்கு. பிறகு அவனை ஹக் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு எதுக்காக ஹெல்ப் பண்ண, அவ்வளோ தூரத்துக்கு படாத பாடுபட்டு காப்பாற்றிருக்கேன்னு சொன்னதும், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு, நீ ஆரம்பத்துலேருந்து புரியவே மாட்டேறியப்பா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஷேன் வந்து கதவை போட்டு நாக் பண்ணுறான். ஹீரோயினுக்கு பயமாயிருது, ஐயோ கடவுளை இவன் வந்தானா பெரிய அசிங்கமாக போயிடும், தயவு செஞ்சு நீ வந்துட்டு இங்கேருந்து போயிடுன்னு சொன்னதுமே, நீ எதுக்காக நம்மளோட ரிலேஷன்ஷிப் அவன்கிட்ட வந்து மறைச்சிட்டு இருக்க, அவனுக்கு உனக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சேன்னு சொன்னதுமே, இப்போ ஒன்றும் நம்மளுக்கு சீரியஸான ரிலேஷன்ஷிப் கிடையாது, நான் இதை போய் வெளியே சொல்கிறதுக்கு நான் வந்துட்டு எதுவுமே அசிங்கம் நடக்க விரும்பல, அதனால தான் சொன்னதும், சரி ஓகே நீ பேசாமல் ரொம்ப அமைதியாக வந்துட்டு இரு, நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் போய் கதவை நாக் பண்ணதுமே, நீ என்ன தெரிந்தா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து சுற்றிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, யார் போவோம் கேர்ள் ஃப்ரெண்ட், அதான் அவ கூட சேர்ந்து உனக்கு எப்போயோ பிரேக்கப் ஆயிடுச்சு, நீ தான் எல்லாரும் முன்னாடி வச்சு ஜெனியை மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ எதுக்காக வந்துட்டு இப்போ நடராத்திரியில் வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஸோ அவங்க ஜெனி அவள் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாங்க, ஆளை காணும். இப்போ எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ வந்துட்டு பிரேக்கப் ஆன பிறகும் நீ இன்னொருத்தியோட பின்னாடி சுற்றுவியான்னு சொன்னதும், அவள் இன்னுமே என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் சொல்லிட்டு தேவையில்லாமல் பேசுகிறான். நீ எப்படி இங்கே வருவேன்னு சொல்லிட்டாங்க நம்ம ஷாவ் கேட்டதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இந்த ஹோட்டலோட ஓனர் நான், எந்த ரூமில் வேணாலும் எப்போ வேணாலும் நான் வந்துட்டு செக் பண்ணலான்னு சொன்னதும், நீ செக் பண்ணலாம் பரவாயில்ல, ஆனால் நீ வந்துட்டு இப்படி வந்து உள்ளே வர்றதுக்கு உனக்கு எந்த அனுமதியும் கிடையாது, கஸ்டமர் நான், நீங்கள் என்ன வந்துட்டு இப்படி நீ வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கன்னு நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா உன் பேர் நாரி போயிருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு திட்டி விட்றான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா வாஷ்ரூமுக்குள்ள தான் இருக்காங்க. வெளியே அவங்க கூட்டிகிட்டு வந்ததுமே எனக்கு நல்லாவே தெரியும், இந்த ஷெண்டா வந்து எங்கள் அம்மாவை கிட்னாப் பண்ண அந்த ரவுடிங்கிட்ட சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு அவங்க பேசினதும், அது எனக்குமே தெரியும், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனுங்களுக்கு சரியான பாடத்தை நான் கற்றுக் கொடுப்பேன்னு அவன் சொல்கிறான்.
பிறகு அங்கே அந்த ஷென்னை காமிக்கிறாங்க. தண்ணியை போட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரவுடி மீட் பண்ணுறதுக்கு வர்றான். அந்த ஷாவ் வந்து எங்களை அடிச்சு போட்டுட்டான். அங்கே காட்ஸை வச்சுமே எங்கள் ஆளுங்களையும் பிடிச்சி ஜெயிலையுமே போட்டாங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க பாஸ் அப்படின்ட்டு சொன்னதும், உங்களால் இந்த சின்ன வேலையை கூட பார்க்க முடியாதாடா? அவள் காசு வாங்குறதுக்கு என்கிட்ட வந்துட்டா, என்கிட்ட மன்னிப்பு கேட்டு லைஃப்லேயுமே திரும்ப ரிட்டர்ன் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துருந்துருக்கலாம். எல்லாத்தையும் சொதப்பி கெடுத்து விட்டீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு, மரியாதை இங்கேருந்து போயிரு, இதுக்கப்புறம் உனக்கு நான் இந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டேக்கான். ஸோ ஃப்ரெண்டுமே வந்துட்டு அடித்து விரட்டி விட்றாங்க. பிறகு நம்ம ஹீரோயினா அவன் அங்கே ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சேக்கான். இந்த ரூமில் தான் நீ வந்து வெட்டிங் தேவையான எல்லாத்தையுமே பெயிண்டிங் ரெடி பண்ணணும், ரொம்ப பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அங்கே ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, நீ வேற ஒரு பொண்ணை வந்துட்டு மேரேஜ் பண்ண போறேனா, இதுக்காக எப்பயுமே சுற்றிட்டே இருக்க அப்படின்றத சைட்டு அவள் கேட்குறா. வந்துட்டு இப்படிலாம் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு சொன்னதுமே, நான் உண்மையிலேயே ஒன்று தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன், நான் அது எப்படியோ உன்னை தேடி கண்டுபிடிச்சி என்னோட லவ்வெல்லாம் சொல்லலான்னு வந்தா, நீ அந்த என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்த. ஸோ என்னோட மனசில் இருந்த ஆசைகள் எதையுமே என்னால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. பட் நீ அவன் கூட சேர்ந்து பிரேக்கப் பண்ண பிறகு எனக்கு திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. என் மனசில் இருக்கிறத நான் உன்ட்ட சொல்கிறேன், நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வெட்டிங் ரூமே நான் உனக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, என்னை உன்னோட பாய் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு அவன் தன்னோட எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கான் லவ்வை. ஹீரோயினுக்குமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு அதெல்லாமே கேட்டுட்டு. பிறகு அந்த ஜெனியை பார்த்தா ஹீரோயினோட இயர்ரிங்ஸை போட்டுட்டு வந்துட்டு, இது எப்படி இருக்கு பார்க்க எனக்குன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்டதுமே அவ்வளோதான் அவன் டென்ஷன் ஆகி போயிட்டு அவளை போட்டு அடிச்சிடுறான். என்ன தைரியம் தான் நீ அவளோட இயர்ரிங்ஸ் மேலே கை வைப்போம், உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா? கிட்னாப் பண்ண சொன்னது நீ தானே, கடைசியில் அந்த பழி ஏன் மேலே விழுகிற லெவலுக்கு ஆகி போயிடுச்சு. இதெல்லாம் நீ தானே பண்ணலன்னு சொன்னதும், நான் எதுவுமே பண்ணலன்னு சொன்னதும் அந்த ஆளுங்க என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக போட்டு அடிக்கிறான். ஸோ அவன் ரொம்ப பயந்து போயிட்டு, ஆமாம் அவன் வழியில் வரான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொன்னதும், நீ அமெரிக்காவில் வேற ஒரு பர்சனோட சேர்ந்து டேட் பண்ணிட்டு இருந்த, பட் அந்த பர்சன் உன்னை வேணான்னு கழட்டி விட்டதுமே நீ திரும்ப சைனாக்கு வந்துட்டு என் லைஃப்பை கெடுத்துட்டு இருக்கியா? நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். உன்ன மாதிரி லேடிக்கு மேரேஜெலாம் தேவை கிடையாது. நீ இந்த ஆசையை வளர்த்து கதைன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே அதை கேட்டுட்டு இவ ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான், நான் கண்டிப்பாக அவளை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிடுச்சேக்கா. பிறகு ஹீரோயின் அவங்க பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணுறதுக்காக போகிறா. ஷாவை கூட்டிகிட்டு போயிட்டு ஃபைனலாக தன்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிடா. அவனுமே நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், நாளைக்கே சர்ஜரி ஆயிரும், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும், பீஸ் எல்லாத்தையுமே நானே பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டுருக்கான். ஸோ அப்போ அவங்க அம்மாட்டையுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்லம்மா, இவன் தான் வந்துட்டு உங்களை காப்பாற்றினதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அங்கே சந்தோஷமாயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஷென்னை பார்த்தா அங்கே பொக்கை எடுத்துகிட்டு அவங்கள மீட் பண்ண வந்ததுமே ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆகி போயிட்டு, நீ எதுக்காகடா இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கோவமானதுமே, எனது நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுமே, எனக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சுல, மரியாதை எங்கேருந்து போன்னு சொல்லும்போது நம்ம ஷாவுமே அவள் இப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நீ மரியாதை அவட்ட இருந்து விலகியேறு, நீ அவள் பக்கத்தில் நெருங்கி வந்தால் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே கோவப்படுறான். ஸோ அவன் எங்கே வந்துட்டு கேட்க மாட்டான். இவன் இன்னுமே என் கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னதுமே அங்கே காட்ஸை வச்சு அவனை அங்கேருந்து அடித்து விரட்டி விட்றாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை தான் மீட் பண்ணிட்டு அவ பற்றிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு, ஷா உண்மையிலே ரொம்ப நல்ல பையன்ப்பா, உன் லைஃப் வந்துட்டு நல்லா சேஃப்டி ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோ, ஏன்னா இவனை மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் மாட்டியிருந்தேன்னா என்னத்துக்கு ஆகுறதுன்னு சொன்னதும், அந்த ஷென்னும் ஜெனியும் சேர்ந்தா எங்கள் அம்மா வந்து கிட்னாப் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பாக நான் அவங்கள சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. தான் அங்கே அந்த ஆர்ட் கேலரியில் ஒரு காம்படிஷன் நடக்க போகுது. அன்றைக்கி ஒரு லேடி தேவையெல்லாம் பேசுனது வேறு யாரும் கிடையாது, அங்கே அந்த ஜெனியோட ஃப்ரெண்டு தான் போல். அவள் ஜெனியோட ஃப்ரெண்டு தான். அவகிட்ட இன்னைக்கு நீ அவளை ரொம்பவே இன்சல்ட் பண்ணணும், அவள் இங்கே பெயிண்டிங் காம்படிஷன்லேயே கலந்துக்க கூடாதுன்னு சொன்னதும், கண்டிப்பாக நான் அவளை வந்துட்டு வின் பண்ண விட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன்னு அவள் சொல்கிறா. ஹீரோயின் அங்கே வந்ததுமே, ஒன்றை மாதிரி ஆளெல்லாம் இங்கே வந்து இதில் கலந்துக்க கூடாது, நியூ ஆளுங்களுக்கெல்லாம் இது கிடையாதுன்னு சொன்னதுமே, யார் சொன்னது, எல்லாருமே கலந்துக்கலாம் தான் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோயினை தள்ளி விட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா. பட் ஹீரோயின், நீ என்ன இந்த இடத்தோட ஓனரா, நீ இதெல்லாம் சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக போகிறா. ஸோ அங்கே காம்படிஷனுக்கு போய் உக்காந்தா அந்த பாக்ஸை அவள் ஓப்பன் பண்ணி பார்த்தா பெயிண்ட் எல்லாமே இங்கே எல்லாமே ஒளிஞ்சு போய் கிடக்கு, யாரோ வேணுக்குனே பண்ணியிருக்காங்க, எல்லாம் அந்த ஃப்ரெண்டோட வேலை தான் அவள் ரொம்ப எங்கே வந்துட்டு கவலையாயிடுச்சுக்கா, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே காம்படிஷனுமே ஸ்டார்ட்னு சொல்லிடுறாங்க. பட் இருந்தாலுமே அந்த பெயிண்டிங்கை வச்சு ரொம்ப அழகான ஒரு பெயிண்ட் பண்ணதுமே அங்கே ஜட்ஜஸ்க்கே அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைனல் அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, ஹீரோயின் தான் வின் பண்ணியிருக்கான்னு. அதை கேட்டதுமே அவ்வளோதான், அந்த ஜெனியோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப வைத்தச்சலாகிட்டு, கண்டிப்பாக இவ வந்துட்டு வின் பண்ணியிருக்க சான்ஸே கிடையாது, இவ ஆல்ரெடியே வந்துட்டு எல்லாத்தையுமே வரைஞ்சி கொண்டு வந்திருப்பா, ரெண்டாவது இவளோட பெயிண்ட் பாக்ஸே வந்துட்டு எல்லாமே ஒளிஞ்சு போய் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே பழி போட்டதுமே அப்பங்க நம்ம ஹீரோ சொல்கிறான், அது எப்படி நீ கன்ஃபார்மாக சொல்கிற, ஏன்னா அவள் வந்து இங்கே கான்செப்ட் எதுவுமே கொடுக்கல, கொண்டு வந்து வரைஞ்சி வந்து காமிக்கிறதுக்கு, அப்படின்றப்ப எப்படி வந்துட்டு இதெல்லாமே சாத்தியம் நீ பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும் அவளால் எதுவும் பேச முடியலை. அப்போ உடனே அவளோட பெயிண்ட் பாக்ஸுமே வந்துட்டு
வந்துட்டு ஃபுல்லாக உழைஞ்சு போய் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணதுமே அதுக்குமே எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு காமிக்கிறாங்க. பார்த்தா இவ தான் வந்துட்டு அங்கே பெயிண்ட் பாக்ஸ் எல்லாமே உழைச்சி விட்டு அங்கே ஆளுக்கு காசையுமே கொடுத்து அவள் வந்து வின் பண்ணக்கூடாதுன்னு இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கா. காம்படிஷன்லேயே கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணிடுறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுமே இந்த ஜெனிக்கு அங்கே ரொம்ப வைத்தச்சலாயிட்டுருக்கு. அங்கே போலீஸை கூப்பிட்டு அங்கே அரெஸ்ட் பண்ண வைக்கும்போது அப்போ அவ இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஜெனி தான், இவ சொல்லி தான் நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. அப்போ அங்கே அந்த ஜெனி ரொம்ப பயந்து போயிருக்கா. நான் எதுவும் பண்ணலைன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இப்போ கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே தெரிஞ்சு போயிருச்சு, அப்புறமே நீ போய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அங்கே நம்ம ஷென் வந்துடுறான். இவ என் மேலே கோவத்தில் பழி போட்டுச்சுக்காப்பா, நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப நல்ல மாதிரி நடித்ததுமே நீ போய் அந்த ஃப்ரெண்டுமே பேசிக்கிட்ட வீடியோ வந்து சென்ட்டை காமிக்கிறாங்க. பார்த்தா 2 பேருமே அங்கே பிளான் பண்ணியிருக்காங்க பக்காவா. 2 பேருமே அந்த பிளான் பண்ணி பேசின வீடியோ பார்த்ததுமே அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. எதுக்கு நீ இப்படி கேவலமான வேலை பண்ணேன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு நீ அவளை திரும்ப போய் மேரேஜ் பண்ணிக்குவேன்னு நினச்சி பயத்தில் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறா. பட் அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. நீங்கள் அவங்க அம்மாவை வந்து கிட்னாப் பண்ண வச்சுருக்கீங்க, இப்போயுமே ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலை பண்ணியிருக்கீங்க, அதுக்காக தான் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. அதான் பிறகு அங்கே நம்ம ஷாவுங்க அசிஸ்டண்ட்டு அந்த ஷென் ஆட்டம் ஓவராக இருக்குது, அவனோட கம்பெனியை நீங்கள் பேங்க்ராப்ட் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக அவளுக்கு அவன் பண்ணதுக்கு இதான் பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினுமே மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் ஐடியா பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு அந்த ஷென்னை போட்டு அவங்க அப்பா பயங்கரமாக அடிச்சிட்ருக்காரு. உன்னால் என் குடும்பமானமே போயிட்டுருக்குடா, நீ ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க, ஷாவ் வந்துட்டு உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கான் போல், நீ மரியாதையோடு அவன்கிட்ட ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேளு, இல்லை தெருவுக்கு வந்துருவோன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட் கால் பண்ணிவிட்டு என்னப்பா எப்போ மேரேஜ், நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ண போகிறதா கேள்விப்பட்டேனே சொன்னதுமே டேட் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை, ஃபிக்ஸ் ஆனதுமே நான் உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஃபோனை வச்சிடுறா. அப்போங்க நம்ம ஹீரோ வந்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்கேன், நம்ம எப்போ மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஷென்னோட அப்பாட்டேருந்து கால் வந்துடுது. தயவு செஞ்சு நீ எங்களை மன்னிச்சிருப்பா, என் பையன் உன்ட்ட பேசணுமான்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை கொடுத்து மன்னிப்பு கேட்க சொன்னதுமே ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு ஷாவ், தயவு செஞ்சு என் கம்பெனியை விட்டு எதுவும் பண்ணிடாதான்னு சொன்னதும் நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட கிடையாது அவகிட்ட அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க மன்னிப்பு கேட்டதும் உனக்கு எனக்கு நடுவில் எதுவுமே கிடையாது, நீ பண்ணதை எப்போ என்னால் மன்னிக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது, ஃபோனை வைன்னு சொல்லிட்டு அவள் கட் பண்ணி விட்றா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. புரிஞ்சு போகுது அவ்வளோதான் நம்ம க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உன்னை மேரேஜ் பண்ணுறதுக்காக நான் ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப சூப்பராக கிராண்டாக ஒரு வெட்டிங் கொடுக்கணும், எனக்கு ஒரு வெட்டிங் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறியான்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு உன்னை போய் ஹக் பண்ணிக்கிட்டதுமே இந்த நாளுக்காக நான் எவ்வளோ வருஷமாக காத்துட்ருக்கேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவனுமே சந்தோஷமாக எழுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ரொம்ப லவ் பண்ணுற 2 பேர் வந்துட்டு ஒன்று சேர்ந்துடுறாங்க. சீட் பண்ணவங்களுக்கு அவங்கவுங்களுக்கான பனிஷ்மெண்ட்டுமே கிடைச்சிருது. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.